ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டினும் கண்டினியூஸாக சால்வ் பண்ணிட்டே வரோம். 2024 ஆரம்பிச்சு 23, 22 நம்ம வந்து கண்டினியூஸ் சால்வ் பண்ணிட்டே வரோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5/3/2023 கேட்டது. ஓகே, நம்ம எல்லாம் இப்போ சால்வ் பண்ணலாம். ஓகே வாங்க. முதல் கொஸ்டின் பாருங்கள். 5/7 + 5/7 + 5/7 இந்த மாதிரி கொடுத்துட்டு ஈக்குவல் டு 5/y. தென் ஒய் என்ன? இதான் வந்து கொஸ்டின். இப்போ இங்கே வந்து 5/7 எத்தனை வாட்டி கொடுத்துருக்காங்க? 5 வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 5/y. இப்போ நம்ம வந்து எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? 5/7 5 வாட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 5 × 5/7 எழுதிக்கலாமா? ஏன்னா அந்த 5/7 தானே 5 வாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ 2 + 2 + 2 + 2. இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து கூட்டினீங்க அப்படின்னா 5 தடவை 2 வந்து இருக்குது. அப்போ கூட்டினா 10 வரும். இப்போ நான் வந்து மாற்றி எப்படி எழுதிக்கலாமா? 5 தடவை 2 இருக்குது. 5 × 2 10. எப்படியாலும் ஒன்று தானே. நான் அதே தான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே ஈக்குவல் டு 5/yன்னு சொல்லி இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 5 × 5/7 இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியுமா? அதாவது a/m × a/n அப்படிமோ. ஸோ இப்போ வந்து a/m × a/n. இங்கே வந்து கீழே பேஸ் 2 நமக்கு வந்து காமனாக இருக்குது. 5 5 தான் இருக்குது. இங்கே பவரில் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து 1 இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 1 இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரே வேல்யூ தான். ஸோ இப்போ நம்ம வந்து இதை a/m × a/n எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்தோம் அப்படின்னா a/m × a/n அப்படின்னா a/m + n நம்ம சொல்லி வந்து எழுதிக்கலாம். அப்போ இங்கே வந்து 5/1 + 7 சொல்லி நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்படி தானே? ஸோ இது வந்து a/m × a/n நம்ம வந்து a/m + n எழுதிக்கலாம். அப்போ இது 5/1 + 7 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 5/y. ஓகே, ஸோ இப்போ அடுத்து 5/1 + 7 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து 8 ஈக்குவல் டு 5/y. ஓகே, இப்போ நமக்கு கீழே 2 பேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். பேஸ் ஈக்குவலாக வந்தாலே பவர் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ பவரில் ஒய் இங்கே வந்து 8 இருக்குது. ஒய் ஈக்குவல் டு 8. அப்போ ஒய்யோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 8. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ ஒய்க்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 8. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து பேசிக்லேருந்து இந்த கான்செப்ட் a/mனா என்ன, a/n என்ன, இதான் நம்மளோட ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸில் ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்லேருந்து டீச் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் பேசிக்லேருந்தே படிக்கணும் அப்படின்னா ஆப்பில் வந்து அந்த வீடியோ கோர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் பேசிக்லேருந்து வரிசையாக சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A can do a work in 45 days. He works it for 15 days and then B alone finish the remaining work in 24 days. Find the time taken to complete 8 hours of a work if they work together. ஓகே, என்ன அப்படின்னா A வந்து ஒரு ஒர்க்கை 45 நாளில் முடிச்சிருவாராம். அவர் பார்த்தோம் அப்படின்னா 15 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வேலையை விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க வேலையை B தான் வந்து முடித்தாங்க. எத்தனை நாளில்? 24 நாளில் வந்து முடித்தாங்க. இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 80% வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இதான் வந்து கொஸ்டின். இப்போ நம்ம வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து இது வந்து லீவ்ஸ், அதாவது ஒருத்தவங்க வேலையை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க, இன்னொருத்தவங்க பார்ப்பாங்க. இந்த கான்செப்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ A இருக்காங்க, B இருக்காங்க, அப்படி தானே? இப்போ ஏயால் அந்த வேலையை எத்தனை நாளில் மேக்ஸிமம் பண்ணி முடிக்க முடியும் அதை கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கீழே வந்து போடணும். ஸோ இப்போ ஏனாலும் சரி, பினாலும் சரி, யாருனாலும் சரி, அவங்களால மேக்ஸிமம் எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிக்க முடியும் அது நமக்கு தெரிஞ்சால் நம்ம அதை வந்து கீழே வந்து போடணும். இப்போ ஏயால் 45 நாளில் பண்ணி முடிக்க முடியும். ஸோ நம்ம கீழே வந்து போட்டாச்சு. ஓகே, ஆனால் அவங்க வந்து 15 நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க. ஹி ஒர்க்ஸ் அட் 15 days. ஆனால் இப்போ 45 நாள் அவங்களால வேலை பார்த்து முடிக்க முடியும். ஆனால் 15 நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வந்து மேலே தான் வந்து போடணும். இதே மாதிரி தான் பிக்கும். இப்போ பி பார்த்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்க வேலையை 24 நாளில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பி மிச்சம் இருக்க வேலையை தான் 24 நாளில் வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பியால் தனியாக விட்டோம் அப்படின்னா மொத்தமாக எத்தனை நாளில் பண்ணி முடிக்க முடியும் அதை இங்கே வந்து கொடுக்கல. ஸோ நம்ம வந்து அதனால் இங்கே வந்து பின்னு சொல்லி வந்து போட்டுக்கலாம். நமக்கு வந்து பியோட டோட்டலாக எத்தனை நாளில் பியால் பண்ணி முடிக்க முடியும் அது நமக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து இங்கே ஜஸ்ட்டு பின்னே போட்டுக்கிட்டோம். ஆனால் இப்போ பி பார்த்தோம் அப்படின்னா மிச்சம் 24 நாள் வேலை பார்த்து அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிட்டாங்க. ஈக்குவல் டு 1 தான் நம்ம வந்து எப்போதுமே இந்த கொஸ்டினில் இங்கே வந்து போடணும். ஓகே, இப்போ இங்கே சப்போஸ் இந்த கொஸ்டினில் சின்னு ஒரு ஆளையும் கொடுத்துட்டு சியால் அந்த வேலையை 60 நாளில் பண்ணி முடிக்க முடியும், ஆனால் அவர் வந்து ஒரு 40 நாள் மட்டும் பண்ணிவிட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னா நம்ம வந்து இங்கே கீழே வந்து போட்டிருப்போம் சியால் 60 நாளில் பண்ணி முடிக்க முடியும், ஆனால் 40 நாள் மட்டும் தான் வேலையை பார்த்தார் அப்படின்னு. இப்போ இங்கே இதெல்லாம் வந்து கொடுக்கல, நமக்கு வந்து தேவையில்லை.
ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அடிக்க முடியுமா? 5 டேபிள் அடிச்சிடலாம். இது 3, இது 9. ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே 9B. ஸோ 9B இருக்கா? 9B. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3B. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3B ப்ளஸ் இங்கே வந்து 9 × 24 பண்ணால் என்ன வரும்? 216 வருமா? 9 × 24. ஓகே, ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் அந்த 9B இந்த பக்கம் போச்சு அப்படின்னா இந்த சைடு 9B வந்துடும். நம்ம டேரெக்டாக இப்படியே கொண்டு போயிடலாம் 9B. ஓகே. நெக்ஸ்ட் இந்த 3B அங்கே போச்சு அப்படின்னா -3B ஆகும். ஈக்குவல் டு அந்த பக்கம் 9B - 3B. அப்போ என்னது 6B அப்படி தானே? அப்போது 6B ஈக்குவல் டு 216. அடித்தோம் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 6ஆல் 216 அடித்தோம் அப்படின்னா 36 வரும். இப்போ நம்ம வந்து B ஈக்குவல் டு 36 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. ஸோ இப்போ B ஈக்குவல் டு 36 அப்படின்னா Bயால் தனியாக அந்த வேலையை 36 நாளில் வந்து பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி கொஸ்டினில் ஏ வந்து கொடுத்துட்டாங்க. ஏயால் 45 நாளில் வந்து பார்க்க முடியும். ஓகே. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 80% வேலையை 2 பேரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்? நம்ம வந்து முதல்ல இப்போ 2 பேரோட தனித்தனி ஒர்க் நமக்கு வந்து தெரியும். அதை வச்சு நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா 1/45 ப்ளஸ் அதுக்கப்புறம் பிக்கு பார்த்தோம் அப்படின்னா 1/36. இது பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து நமக்கு 180 வந்து வரும். ஸோ 180னா 4 + 5 அப்போது 9/180 அடித்தோம் அப்படின்னா 1/20 அப்படி தானே? இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ தலைகீழ போட்டுருணும் 20. இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலையை முடித்தாங்க அப்படின்னா 20 நாளில் வேலையை ஃபுல் வேலையை முடிச்சிருவாங்க. ஆனால் இங்கே கொஸ்டின் என்னது? 80% தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அந்த 20ல் 80% என்ன அதை வந்து பார்க்கணும். ஸோ 80% அப்படின்னா ஜஸ்ட்டு 80/100ன்னு போட்டிங்க அப்படின்னாலே போதும். அடித்தோம் அப்படின்னா 5 16. ஸோ அப்போ வந்து 16 நாளில் 2 பேரும் சேர்ந்து 80% ஒர்க்கை வந்து பார்த்து முடிச்சிருவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 10 men can complete a piece of work in 15 days and 15 women can complete the same work in 12 days. If all 10 men and 15 women work together, in how many days will the work get completed? ஓகே, என்ன அப்படின்னா இப்போ வந்து 10 மென்னு அப்படி தானே? 10 மென் சேர்ந்தாங்க அப்படின்னா 15 நாளில் வந்து ஒர்க் முடிப்பாங்க. இதே 15 உமன், ஸோ 15 உமன் சேர்ந்தாங்க அப்படின்னா 12 நாளில் வந்து ஒர்க்கை வந்து முடிப்பாங்க. இப்போ வந்து 10 மென்னும் 15 உமனும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடியுதான் வந்து கொஸ்டின். ஸோ நம்ம முதல்ல இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து மென் உமன் இருக்குது, இங்கே வந்து டேஸ் வந்து இருக்குது. ஸோ இதை கொண்டு போய் நம்ம வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மென் உமன் அவங்களோட பவர் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு. இப்போது 15 நாள் இன்ட்டு 10 மென் அப்படி தானே? 10 மென் சேர்ந்தாங்க அப்படின்னா 15 நாளில் முடிப்பாங்க. அப்போ 10 × 15 இதை நம்ம வந்து 150 மென் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே 12 × 15 பண்ணோம் அப்படின்னா 180. அப்போது 180 உமன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 அடி ஆயிரும். இதை அடித்தோம் அப்படின்னா 3 டேபிளில் 5 மென் ஈக்குவல் டு 6 உமன் அந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ 5 மென் ஈக்குவல் டு 6 உமன். ஓகே. ஸோ இப்போ வந்து 5 மென்னும் 6 உமனும் வந்து ஈக்குவல். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 10 மென்னும் 15 உமனும் சேர்ந்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடியும்? ஸோ வந்து 10 மென்னும் ப்ளஸ் 15 உமனும். நம்ம வந்து இங்கே மென்னு உமன் இருக்குது. ஒன்று ஃபுல்லாகவே மென் ஆக்கணும், இல்லை ஃபுல்லாகவே உமனாக வந்து ஆக்கணும். இங்கே 5 மென் ஈக்குவல் டு 6 உமன். அப்போது 10 மென் ஈக்குவல் டு நம்ம 12 உமன்னு போடலாமா? 5 மென்னு தான் 6 உமன். அப்போது 10 மென் அப்படின்னா நம்ம வந்து 12 உமன்னு போடலாமா? ஸோ 12 உமன் ப்ளஸ் 15 உமன் இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 27 உமன். ஸோ நம்ம வந்து இப்போ 27 உமன் வந்து எத்தனை நாளில் பண்ணி முடிப்பாங்க? இதை மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே வந்து போதும். ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்? 27 உமன். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், 15 உமன் வந்து 12 நாளில் பண்ணி முடிப்பாங்க அப்படி தானே? ஸோ வந்து 15 உமனால் 12 நாளில் பண்ணி முடிக்க முடியும். அப்போ 27 உமனால் எத்தனை நாளில் பண்ணி முடிக்க முடியும்? 3 டேபிள் அடித்தோம் அப்படின்னா இது 5 டைம், இது 9 டைம், அகெயின் அடித்தோம் அப்படின்னா இது 4 டைம், இது 3 டைம். இப்போ எதுவுமே அடிக்க முடியாது. 5 × 4 20. ஸோ 3 இங்கே வந்துச்சு அப்படின்னா டிவைட் ஆகும், டிவைட் பை 3. இப்போ 6 2/3.
இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 6 2/3 அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நம்ம வந்து ஆப்டிடியூட் வீடியோ கோர்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக்லேருந்தே டீச் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு சில புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பார்க்க டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ கோர்ஸில் பேசிக்லேருந்து பாருங்கள். நம்ம வந்து அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து கான்செப்ட் வைஸாக வந்து டீச் பண்ணியிருப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். An aircraft can accommodate 280 people in 2 trips. It can take dash trip to take 1400 people. அதாவது ஒரு விமானத்தில் பார்த்தோம் அப்படின்னா 280 பேரை கூட்டு போகிறதுக்கு 2 ட்ரிப் வந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ 1400 பேரை கூட்டு போகிறதுக்கு எவ்வளோ ட்ரிப் அடிக்கணும்? நம்ம வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த மாதிரியே 280 பேருக்கு தான் 2 ட்ரிப்பு. அப்போ 1400 பேருக்கு எத்தனை ட்ரிப்பு? அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதில் வந்து எப்படி கேன்சல் பண்ணணும்னு தெரில அப்படின்னா இடையில ஒரு ஈக்குவல்ட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டிவைட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பக்கத்தில் நம்ம வந்து அடிக்கலாமா? 0க்கு 0 வந்து அடிக்கலாம். இதை அடித்தோம் அப்படின்னா 14, இதை அடித்தோம் அப்படின்னா 10. இப்போ கேன்சல் பண்ண எதுவுமே இல்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x = 10. ஸோ அப்போ 10 ட்ரிப் அடிக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம வந்து கன்யூஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு வரோம். செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக ஆப்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.